வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, ஜடேஜா ரோஹித் சர்மா மோதல், கடும் சிக்கலில் இந்திய அணி, களத்தில் நடந்த பரபரப்பு சம்பவம். அதாவது இங்கிலாந்து அணிக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி முதல் இன்னிங்ஸ் முதல் பாதியில் சிறப்பாக பந்து வீசிய போதும் 2வது பாதியில் பந்து வீச்சில் சொதப்பியது மட்டுமில்லாமல் 3 ரிவ்யூக்களை இழந்தது. அதற்கு முக்கிய காரணம் ரவீந்திர ஜடேஜா தான். இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து அணிகள் மோதிய 4வது டெஸ்ட் போட்டி ராஞ்சியில் நடைபெற்றது. இந்த போட்டியில் இங்கிலாந்து அணி டாஸை வென்று பேட்டிங்கை தேர்வு செய்தது. 112 ரன்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்த இங்கிலாந்து அணி அதன் பின் சுதாரித்து ரன் குவித்தது. ஜோ ரூட் மற்றும் பென் ஸ்டோக்ஸ் நிதான ஆட்டமாடி ரன் குவிப்பில் ஈடுபட்டார்கள். விக்கெட் வீழ்த்தியே ஆக வேண்டும் என்ற நெருக்கடியில் இருந்த இந்திய அணி இந்த நிலையில் தான் 60வது ஓவரை வீசினார் ரவீந்திர ஜடேஜா. பென் ஸ்டோக்ஸ் அந்த ஓவரின் 3வது பந்தை தடுக்க முயன்றார். ஆனால் பந்து அவர் காலில் பட்டது. இதனையடுத்து ஜடேஜா LBW முறையில் அவுட் கேட்டார். ஆனால் அம்பையர் மறுத்துவிட்டார். இதனையடுத்து கேப்டன் ரோஹித் சர்மாவிடம் ரிவ்யூ கேட்குமாறு வற்புறுத்தினார் ஜடேஜா. ரோஹித் சர்மா நேராக விக்கெட் கீப்பர் துருவ் ஜுரோலிடம் அவுட்டா என்று கேட்டார். ஆனால் துருவ் ஜுரோல் பந்து லெக் திசையில் செல்வது போல இருப்பதாக கூறினார். பந்து லெக் ஸ்டம்பில் பட்டால் அவுட் இல்லை என்பதால் ஜெரோல் ரிவ்யூ கேட்க வேண்டாம் என்று சூசகமாக கூறினார். ஆனால் ஜடேஜா தொடர்ந்து அடம் பிடிக்கவே வேறு வழியின்றி விக்கெட் வீழ்த்த வேண்டிய நெருக்கடியில் ரிவ்யூ கேட்டார் ரோஹித் சர்மா. ஆனால் பந்து லெக் ஸ்டம்பில் கூட படாமல் விலகிச் சென்றது. லெக் ஸ்டம்பில் பட்டு இருந்தால் கூட அம்பையர் முடிவு என கூறப்பட்டு ரிவ்யூ வீணாகி இருக்காது. ஆனால் ஸ்டம்பில் படாமல் போனதால் ரிவ்யூ வீணானது. இந்த ரிவ்யூவுக்கு முன்னதாக மற்றொரு ரிவ்யூவை ஜடேஜா வீணாக்கி இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியா தனக்கு இருந்த 3 ரிவ்யூக்களை இழந்து உள்ளது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.